வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2014 ரிலீஸ் ஆன அன்ப்ரோக்கர்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொண்ணு என்னன்னா, கிராமத்துல 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்ச நம்ம படத்தோட ஹீரோ மேற்படிப்புக்காக சிட்டிக்கு போறாரு. அங்க போன அடுத்தது ஒரு ஆன்டிய பாக்குறாரு. அந்த ஆன்டிய பார்த்ததும் இவருக்குள்ள ஒரு காதல் ஏற்படுது. அந்த காதலை அந்த ஆன்டி கிட்ட சொன்னாரா இல்ல அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதையை. இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா படத்துல அந்த மாதிரி காட்சிகள் ஏகப்பட்டது வருது. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோல எந்த ஒரு தவறான காட்சிகளும் காட்டப்படாது. சோ முதவாட்டி அரைச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் அறிகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்ப நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஹீரோ அப்புறம் அவங்க மாமாவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பத்தி சொல்லணும்னா, கிராமத்துல 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காரு. ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்தும் அவங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இவரை படிக்க வைக்க முடியாது அப்படின்றதுக்காக வீட்டு வேலைகளை சின்ன சின்னதா பாத்துட்டு இருக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோட மாமாக்கு என்ன பண்றாரு, படிக்கிற பையனை எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் கூட்டிட்டு போய் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றாரு, தன்னோட செலவுல படிக்க வச்சு அந்த பையனுக்கு ஒரு பார்ட் டைமா வேலையும் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்கிறாரு. ஹீரோவும் அவங்க மாமா கூட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன உடனே ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா அவங்க அத்தையை பாக்குறாரு. அவங்க அத்தையை பார்த்ததுமே ஹீரோ மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத மாற்றம் ஒண்ணு ஏற்படுது. இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறாரு. ஆனா ஏற்கனவே பல பாட்டி பார்த்த மாதிரியும் அவங்க கூட பழகின மாதிரியும் ஹீரோக்குள்ள ஒரு எண்ணம் தோண ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு அமைதியா இருக்காரு. கற்பனா ஹீரோட மாமாக்கு என்ன பண்றாரு, அவங்க பொண்டாட்டி கிட்ட போய் பேசுறாரு. இது மாதிரி இது எனக்கு தெரிஞ்ச வீட்டு பையன் தான், நல்லா படிப்பாமா, ஆனா குடும்பத்தோட கஷ்டத்தால இவனால வந்து பாத்தீங்கன்னா படிப்பை தொடர முடியாம போயிட்டு, அதான் நான் இவனுக்கு ஒரு வேலை பாயம் கொடுத்து அதுல போற பணத்துல இவனை படிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். இவனுக்காக நீ ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னன்னா, இந்த பையன் தங்குறதுக்கு ஒரு ரூமை மட்டும் ஏற்பாடு பண்ணி கூட அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ட்டு அந்த அத்தைக்காரங்களுக்கு என்ன பண்றாங்க, ஹீரோ தங்குறதுக்காக ஒரு ரூமை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறாங்க. ரூமை ஏற்பாடு பண்ணி மட்டும் கொடுக்கல, அந்த பையன் கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை கொடுக்கறாங்க. இந்த புத்தகத்தை கண்டிப்பா படிச்சு பாரு, கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. கட் பண்ணா மறுநாள் ஹீரோக்கு என்ன பண்றான், அவங்க மாமா கூட ஒரு காலேஜுக்கு போயிட்டு அட்மிஷன் போறதுக்காக போயிருக்காரு. அங்க போயிட்டு ஒரு சில பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு மாமாக்கு என்ன பண்றாரு, அந்த பையனை கூட்டிட்டு நேரா அவர் வேலை பார்க்கிற அந்த கம்பெனிக்கு போறாரு. அங்க போனதும் அந்த பையனுக்கு ஒரு பார்ட் டைமா ஒரு வேலையும் வாங்கி கொடுக்கறாரு. இதை எல்லாத்தையும் அந்த பையனுக்கு செஞ்சுட்டு ரெண்டு பேருமே நைட்டு சாப்பிடறதுக்கு தான் வீட்டுக்கு வராங்க. நைட் இந்த 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கப்ப ஹீரோக்கு என்ன பண்றான், சாப்பிடாம ஓரக்கனால அவங்க அத்தைய ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவன் பாக்குற பார்வை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான பார்வை மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் அது அவங்க அத்தை கண்டுக்காத மாதிரியே இருக்காங்க. அன்னைக்கு நைட்டுக்கு எல்லாம் தூங்க போறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் என்ன பண்றான், அவங்க அத்தை கொடுத்த புக்கை பார்த்துட்டு ஒரு தப்பான எண்ணத்துல கனவு கண்டுட்டு இருக்கிறான். அப்படியே ஹீரோ கனவு கண்டுட்டு தூங்கிட்டு இருக்க மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா மாமா திருப்பி அதே காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு சில பேப்பர் ஒர்க் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒர்க் எல்லாம் பண்ணி முடிக்கிறாரு. திருப்பி இவங்க எல்லாம் உட்காந்து நைட் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாட்டியும் ஹீரோக்கு என்ன பண்றான், சாப்பிடாம அவங்க அத்தைய ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்புறமேட்டு ஹீரோவும் போயிட்டு படுத்து தூங்குறான் அப்படின்ற மாதிரி போறான். ஆனா இந்த பாட்டிக்கு என்ன பண்றாங்க, ஹீரோவோட ரூமா காட்டாம அதுக்கு பதிலா அவங்க அத்தையோட ரூம்ல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. கிரண் அத்தையோ எதோ ஒண்ணு நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா, ஹீரோவோட மாமாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலிசி இருக்கு, மாசத்துக்கு அப்படி இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் அவங்க பொண்டாட்டி கூட பொண்ணா இருப்பாராம். மத்த நேரத்துல எல்லாம் அவங்க பொண்டாட்டி கூட படுக்கிறதோட சரி அவங்க கூட எந்த ஒரு கசமுசாவும் நடக்காது போல இருக்கு. ஆனா பொண்டாட்டிக்காரிக்கோ டெய்லி அவங்க புருஷன் கூட சம்பவம் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இவரு நம்மனா சரிப்பட்டு வராது, வீட்டுக்கு ஒரு பையன் வந்திருக்கான அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான எண்ணம் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. சரின்ட்டு அந்த பையன் கூட போய் கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையனோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்து ஹீரோ நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா கனவுல வந்து பாத்தீங்கன்னா கிரண் கூட அப்படி இப்படி இருக்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கிறான். கிரணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியுது, இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அவன் சின்ன பையன், அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட், இந்த பையன் கூட போய் நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தோம்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு இது வெளில தெரிஞ்சிட்டா நம்மள மட்டும் இல்லாம அந்த பையனை தான் தப்பா பேசுவாங்க, நம்மளோட வாழ்க்கைக்கிறது மட்டும் இல்லாம அந்த பையனோட வாழ்க்கையும் வீணா போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சு பாக்குறாங்க. இதனாலேயே அவங்களோட தவறான எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ அப்படி கிடையாது. நைட்டு கனவுலயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அத்தை கூட சம்பவம் பண்ற மாதிரி தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறான். மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா மாமாக்காரன் என்ன சொல்லிட்டு போறாரு, நான் வெளில போறேன், படத்துக்கு நைட் ரொம்ப லேட் ஆகும், எனக்காக நீங்க காத்துட்டு இருக்கோனா நீங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்குங்க, மறக்காம இந்த எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு படுத்துங்க
சாப்பிடுங்க, ஏன்னா நான் சாப்பிட்டு வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. சரின்ட்டு அவங்க எல்லாரும் நைட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்ச கடுத்து தான் ஹீரோனுக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஹஸ்பண்ட் வீட்டை கிடையாது, ஏன் இந்த விஷயத்தை நம்ம அந்த பையன் கிட்ட ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனோட ரூமுக்குள்ள போறாங்க. ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா கனவுல அவங்க அத்தை ஹீரோப்போட ரூமுக்கு வர மாதிரி நினைச்சு பார்த்து தான் படுத்துட்டு இருக்கான். ஹீரோ கனவுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அத்தை ஹீரோக்கு ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி நினைச்சு பாக்குறான். அதே மாதிரி தான் ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, ஹீரோ பக்கத்துல போயிட்டு அவனுக்கு முத்தம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, இது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா அவங்களோட பெட்ரூம்குள்ள போய் படுத்து தூங்கிட்டாங்க. நைட்டு ரொம்ப நேரம் கழிச்சு மாமா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா டைனிங் டேபிள்ல போட்ட மாதிரி இருக்கு. என்னது இது, நான் எல்லாத்தையும் கழி வச்சுட்டு தானே போய் படுக்க சொன்னேன், இவன் என்ன இப்படியே போட்டு வச்சிருக்கா, இப்பெல்லாம் வைக்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட பெட்ரூம்குள்ள போய் பாக்குறாரு. என்னப்பா நைட்டு கூட போடாம ஷூவை போட்டு அப்படியே படுத்திருக்கா அப்படின்ற மாதிரி இவரு பாத்துட்டு இருக்காரு. இங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குது, நம்ம எதுக்கும் போயிட்டு ஹீரோ ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு ரூமுக்குள்ள போறாரு. அவருக்கு என்ன நினைச்சிட்டு போறாருன்னா, இவங்க ரெண்டு பேரும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட போறாரு. அங்க போய் பார்த்தா ஹீரோ கனவுல என்னத்தை கண்டுட்டு இருக்கான்னு தெரியல, நல்லா பப்பரப்பான்னு பல்லு இழிச்சிட்டே படுத்துட்டு இருக்கா. இந்த விஷயத்தை பார்த்ததும் அவங்க மாமா கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. நம்ம மாப்பிள்ளன்னு சொல்லி வீட்டுக்குள்ள விட்டு அவன் நமக்கே சரவடி வைக்கிறானே அப்படின்ற மாதிரி அவங்க மாமாக்கு என்ன பண்றாரு, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் படுக்கிறாரு. மறுநாள் கேஞ்சதும் யாருக்கிட்டையும் பேசாம நேரா அந்த பையன் கிட்ட பேசுறாரு. அப்படி என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு தம்பி, நீ படிக்கிற காலேஜும் நீ வேலை பார்க்குற இந்த இடமே உனக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஆனா இங்க இருந்து நீ போனேன்னா உன்னால படிக்க முடியாது, அதே மாதிரி வேலையும் பார்க்க முடியாது. அதனால அந்த இடத்துக்கு அந்த ஹாஸ்டல்ல உன சேர்த்து விடுறேன், அந்த ஹாஸ்டலுக்கான ஃபீஸையும் நானே கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்பே நீ கிளம்பி ஆகணும், என் கூட பந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு ஹீரோப்ப தன்னோட கூட்டிட்டே போறாரு. ஹீரோப்பும் வந்து பாத்தீங்கன்னா கார்ல போயிட்டு இருக்கப்ப ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறான். ஒரு 3 நாள் இந்த வீட்டுல இருந்தோம், அப்போ கூட அந்த ஆன்டி தொட கூட முடியலையா அப்படின்ற மாதிரியும், கை கேட்டினது வாய் கேட்டாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் தனக்குள்ள யோசிச்சு போற மாதிரி காட்டுறாங்க. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினும் ஹீரோப்போட பெட்ரூமை சுத்தம் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்களுக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு மாற்றம் ஏற்படுது. பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வருத்தப்பட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்லவங்க தான், ஆனா அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலைக்கும் அவங்களோட தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை இப்படி மாத்துன்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் எப்படி பேசியிருக்கேன் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல